இதோட காலையில கொடைக்கானல் அட்வென்ச்சர் இருக்கும். அட்வென்ச்சர்னா பெருசா இல்லை, போனோடனே ரூம் எடுப்போம், ரூம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக போவோம், அதுக்கப்புறம் போடுவோம், அவ்வளோதான். ஓகேவா? இது இருந்தாலும் ஃபேமிலியாக போகும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நம்ம எப்பவுமே சோலோவாக போகும்போது தான் நல்லா இருக்கும். நோ பைக் ரைடிங். வணக்கம் மக்களே. கொடைக்கானல் காலையில் காலைல வந்து ரூம் வந்து எடுத்து எல்லா லக்கேஜையும் போட்டுட்டு இப்போ என்னன்னா நம்ம டேரெக்டாக அடுத்த ரைட் கிளம்புறோம். நைட் ஃபுல்லாக பஸ் ட்ராவல் வேறு, கொஞ்சம் லைட்டாக டயர்டாக தான் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகிறோம். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பூம்பாறைன்ற வில்லேஜுக்கு ஒன்று ட்ரிப் போட்டிருக்கோம். இப்போ அந்த பூம்பாறை வில்லேஜுக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் சொல்லிட்டு ஒரு பார்க் மாதிரி இருக்கும். அங்கே தான் கூட்டின்னு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே நம்பருக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கார்டன் வந்திருக்கேன் சார், ரோஸ் கார்டன். ஆமாம், இந்த லொக்கேஷனோட பேர் வந்து ரோஸ் கார்டன், கொடைக்கானலில் இருக்குது. நைட்டு பஸ்ஸில் வந்ததில் பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு, வந்து அப்படியே ரூமில் போட்டுட்டு எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே ட்ரிப்பு ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பூம்பாறை வில்லேஜ் போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில இடங்கள்லாம் அப்படியே சுற்றி காமிக்கிறேன்னு இருக்காங்க, எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இந்த பிளாகோட இந்த பிளானோட ஃபுல் ஷெடியூல் வந்து லாஸ்ட்டாக நான் பிளாக் முடிக்கும்போது சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் 3 நாள் இங்கே தான் இருப்பேன். ஓகேவா? வெல்கம் டு கொடைக்கானல். கொடைக்கானல் ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தான் அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன், சுற்றிட்டு இருக்கோம். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது. ஆனால் நல்லா இருக்கு. அடுத்த லொக்கேஷன் போயிட்டு அங்கே இருந்து ஆரம்பிப்போம். இப்போ வந்து ஒரு பார்க் ஒன்று வரணும், ரோஸ் பார்க். நல்லா தான் இருக்கு.
மக்களே நம்ம ரெண்டாவதா வந்த இடம் பார்த்தீங்கன்னா பழனி வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக பழனி மலை இருக்கு தெரியுமா, அந்த வியூ பாயிண்ட் வந்து கொடைக்கானல் மலையிலேருந்து பார்த்தா அந்த பழனி வியூ பாயிண்ட் தெரியும்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல்லேருந்து ஒரு 4 மலை தள்ளி அந்த மலை காமிச்சிருப்பாங்க. அது தனியாக நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மலையை மட்டும். ஆனால் அதில் வந்து அந்த அளவுக்கு மைனூட்டாக நம்மளுக்கே தெரியல, இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து பார்த்தா அந்த மலை தெரியுது. மக்களே பழனி மலையோட வியூ பாயிண்ட்ல இருந்து கிளம்பிட்டோம் நம்ம. இப்போ நம்ம அடுத்தது எங்கே போனோம், பூம்பாறை வில்லேஜ் கிட்ட போயிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நம்மளோட கைடு என்ன சொன்னார்னா, பூம்பாறை வில்லேஜோட வியூ பாருங்க, ஃபுல் வியூ வந்து பாருங்க அப்படின்னாரு. அதனால ரைட் சைடில் பார்க்க சொன்னும்போது ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா பூம்பாறை வில்லேஜோட ஃபுல் வியூ நாங்கள் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க பார்க்கறது பூம்பாறை. ஆக்சுவலாக வந்து இந்த பூம்பாறைக்கு நிறைய ஸ்டோரி இருக்கு. நான் ஒன்னொன்னா வந்து உங்களுக்கு சொல்லிட்டே வருவேன். இந்த பூம்பாறை வில்லேஜுக்கு வந்து நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறை வில்லேஜுக்கு வரதுக்கு இருக்கும். ஆக்சுவலாக 18 கிலோமீட்டர் கிட்ட வருது கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறைக்கு வர்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூம்பாறையில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் இங்கே அதிகமான விவசாயம் வந்து நடக்கும். இங்கே இருக்கிற பூண்டுங்க பார்த்தீங்கன்னா செம்ம காட்டான பூண்டு பாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்தது ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்னா குழந்தை முருகன்ற கோயில் வந்து பூம்பாறையில் தான் இருக்குது. பழனியில் எப்படி நவபாசன சிலையோ இங்கே மாதிரி தசபாசன சிலைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை தான் வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு அந்த கோயில் தான் வந்து கொஞ்சம் ஃபேமஸான இடம். இந்த தசபாசனன்ற செஞ்ச அந்த போதர்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் பண்ண சிலை தான் அந்த சிலை. அதே சித்தர் தான் வந்து நவபாசன சிலையும் வந்து பழனியில் பண்ணது. இப்போ இந்த சிலையும் உலகத்தில் 2 சிலை தான் இருக்குது. அதில் ஒன்று வந்து பழனிலையும் இன்னொன்று வந்து பூம்பாறையில் இருக்குது. பூம்பாறையில் போயிட்டு அந்த கோயிலை பார்ப்போம். இந்த அழகை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பூம்பாறை கிராமம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வியூ இது. மக்களே நம்ம இப்போ குழந்தை முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் கிட்டத்தட்ட 3000 வருஷம் பழமையான கோயிலுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சிலை பார்த்தீங்கன்னா நவபாசன சிலை, சாரி தசபாசன சிலை. நவபாசன சிலை வந்து பழனியில் இருக்குது. இது தசபாசன சிலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பூம்பாறையில் தான் இருக்குது இந்த சிலை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை முருகன் கோயில் தான் இந்த கோயிலுக்கு. இந்த சிலையை செஞ்சதும் பார்த்தீங்கன்னா போதர்ன்ற ஒரு சித்தர் தான் செஞ்சார். பழனியில் இருக்கிற அந்த சிலையும் பார்த்தீங்கன்னா போதர் சித்தர் செஞ்சதா. மொத்தம் அவர் செஞ்சது 3 சிலை. 3 சிலையில் வந்து 2 சிலை மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆனால் இன்னொரு சிலை எங்கே இருக்குன்னு அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே மாதிரி பூண்டு தான், அந்த மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்தால் ஃபுல்லாக பூண்டு சேல்ஸ் தான் அதிகமாக இருந்தது. பூண்டு அதிகமாக விதவிதமான பூண்டுகள்லாம் அந்த இடத்துல விவசாயம் பண்ணி அவங்களே சேல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. ஏன் டூரிஸ்ட்டுன்றதால கொஞ்சம் ரேட் எக்ஸ்பென்சிவ் தான். மக்களே பூம்பாறையிலேருந்து நாங்கள் அடுத்தது அப்படியே பொறுமையாக கிளம்பி வேறு வியூ பாயிண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு ஃபார்ம் தான் அது. பக்கத்துலேயே தான் பூம்பாறை கிராமத்துலேருந்து பக்கத்துலேயே அந்த ஃபார்முக்கு போயிட்டோம். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா முயல், குதிரை, அதுக்கப்புறம் ஆடு இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாக வந்து வளர்க்குறாங்க. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்த வியூ போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்மை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாருங்கள்.
கிளைமேட் நல்லா இருக்குல்ல? செம்ம கிளைமேட்ங்க கொடைக்கானல் வர்றதுக்கு. தாராளமா வாங்க யாரா இருந்தாலும் கொடைக்கானலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நெறைய ஸ்பாட் போறோம். ஸ்டார்டிங்ல இந்த ஸ்பாட்டு டே 2 கொடைக்கானல். ஆக்சுவலா இன்னைக்கு. நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு தெரியும் அப்படியே போற போக்குல ஒரு வண்டியில ஏறிட்டோம். அவங்க போறதுல நிறுத்துவோம். நீங்க போய் இறங்கி பார்த்துட்டு வாங்கன்ட்டாங்க. அதனால இறங்கி ஓடி வந்துட்டு இருக்கோம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் போவோம். அப்படியே இந்த வியூ எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பாட்ல இருந்து நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ அப்படியே வாங்க நம்ம இந்த மக்களே இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வாக் அப்படின்றது தான். இது வந்து ஒரு வெள்ளைக்காரர் வந்து இந்த இடத்துல வந்து வாக்கிங் போவாராம் அதிகமாக. அதனால வந்து இந்த இடத்துக்கு வந்து கோக்கர்ஸ் வாக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஃபுல் வியூ வந்து ஃபுல்லாகவே தெரியும். கொடைக்கானல் வியூ, அதுக்கப்புறம் அங்கே வந்து மதுரை. மக்களே வாங்க அப்படியே நடந்துக்கிட்டே நம்ம ரசிச்சுக்கிட்டே போகும். நம்ம அடுத்ததா போன வியூ பார்த்தீங்கன்னா மக்களே சர்ச்சு தான். கொடைக்கானல்ல மிகவும் ஃபேமஸான சர்ச் செலைட் மாதா சர்ச் அப்படின்ற அந்த சர்ச்சோட நேம். செலைட் மாதா சர்ச்ன்றது அந்த சர்ச்சோட நேமு. கொஞ்சம் வாயில நுழையில சாரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்குள்ள கிட்டத்தட்ட 120 வருஷம் பழமையான சர்ச் அந்த சர்ச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஃபர்ஸ்ட் கட்டின சர்ச்சும் இதுதான். வேர்ல்டுலேயே இந்த சர்ச்சோட பேர் வந்து 2 பேர் தான். ஒன்று ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு சர்ச்சு ஃப்ரான்ஸில் ஒரு சர்ச்சுக்கு அதே மாதிரி இந்த பேர் வச்சுருக்காங்க செலைட் மாதான்ட்டு. அதே மாதிரி கொடைக்கானலில் இந்த 2 சர்ச்சுக்கு மட்டும்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மந்த்லி மட்டும் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு திருவிழா மாதிரி பயங்கரமாக நடக்கும் இந்த சர்ச்சில். அதனால் செலைட் மாதா சர்ச்சை வந்து ஒரு விசிட் போட்டாங்க. இது கொடைக்கானல் லோக்கல் ட்ரிப் அப்படின்றதுல இதுவும் வந்து ஒரு ஆட் ஆகிருக்கும். இங்கேயும் நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேக் வியூ பாயிண்ட்னு ஒன்று கூப்பிட்டு போனாங்க. அங்கேருந்து பார்த்தோன்னா அந்த லேக்கோட வியூவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேப் தெரியும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அங்கே இருக்க லோக்கல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே நான் சொன்னேன், நான் உங்களுக்கு நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிப்போம். அந்த மேப் நாளைக்கு பின்னாடி வருது, கொஞ்சம் ஆங்கிள்லேருந்து எடுத்தால் அந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு பார்க்குக்கு போனோம். ஆனால் என்ன ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கோட நேம் பார்த்தீங்கன்னா லோயர் பார்க். எங்கே பார்த்தாலும் வெள்ளைக்கார பேராகவே இருக்குதுப்பா. கொடைக்கானல் வந்தாலே வாயில நுழையாத பேரா வச்சுக்கிறானுங்க சுற்றி சுற்றி. சரி நம்ம ஊரில் தான் காந்தி பார்க்கு எம்ஜிஆர் பார்க்குன்னு சுற்றிங்க இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே வெள்ளைக்கார பார்க்காகவே இருக்குது. இது அப்படியே லோயர் பார்க்கில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கை சுற்றி பார்த்துட்டு வரோம் வாங்க. வணக்கம் மக்களே. கொடைக்கானல் பேக்ரவுண்ட் எப்படி பயங்கரமா இருக்கா? அப்படியே சரௌண்டிங் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். வியூ பார்த்துட்டு அவங்க நம்ம அடுத்தடுத்த லொகேஷன் போயிட்டே இருக்காங்க. நம்ம
பார்க்லேருந்து கிளம்பி டேரெக்டாக பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே ரொம்ப போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறங்கும் போதே சொல்லிட்டாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அட்டைப்பூச்சி கொஞ்சம் ஓவராக இருக்கும், அதனால் ரொம்ப தூரம் உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் கொஞ்சம் ரொம்ப உள்ளே போகாமல் கொஞ்சம் லைட்டாக வரைக்கும் பார்த்துட்டு இந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நிறைய மூவிஸ் எடுத்திருப்பாங்க. பைன் ஃபாரஸ்ட்னு நேம் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூவிஸ், சாங்ஸு, ஃபைட் சீன்ஸு, அப்புறம் ஹீரோயினை ஓட விட்டு பின்னாடி ஒரு 4 பேர் வெட்டின்னு போகிறது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இங்கே நிறையவே இருக்கும். அந்த வீரா சூரா தனுஷ் பாட்டில் வருமே, அதுக்கெல்லாம் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நிறைய ஷூட்டிங் போயிருக்கு. ஏகப்பட்ட படம் எடுத்திருக்காங்க இந்த ஒரு லொக்கேஷனில். நல்லாயிருக்கும். ஒரு பொருளையை கலப்போம். இந்த மரம் செம்மரம் கிடையாது. ஆமா, இது பேர் தான் பொருளி. வாய்க்கு வந்து சொல்லிட்டு போக வேண்டியதுதான். மக்களே, நம்ம அடுத்தது போகிறது குணா கேவ் அப்படின்ற ஒரு லொக்கேஷன் போகிறோம். குணா கேவ்னா எல்லாருக்குமே த டெவில் கிச்சன். ஆமாம், சாத்தானின் சமையல் அறை அப்படின்னு தான் தமிழில் சொல்லலாம். இந்த டெவில்ஸ் கிச்சன் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வந்து இதுதான் முதல்ல வந்து இந்த இடத்தோட பேர் வந்து டெவில்ஸ் கிச்சன் தான். குணா படம் எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா குணா கேவ்ன்றதும் மாறிச்சு. அதுக்கப்புறம் நிறைய படம் எடுத்திருக்காங்க, அந்தளவுக்கு ஒன்றும் ஃபேமஸ் ஆகலை. இப்போ நடுவில் வந்து மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுனால திருப்பியும் குணா கேவ் வந்து பார்க்கறது டூரிஸ்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. இந்த டூரிஸ்ட்லாம் குணா கேவ் மஞ்சுமல் பாய்ஸ் படம் எடுத்த வியூன்ற லொக்கேஷன்றதுனால கொஞ்சம் நல்லாவே வந்து இப்போ அதிகமாக வந்து இந்த இடத்த பார்க்க வராங்க. இதுக்கு முன்னாடி நான் கொடைக்கானலுக்கு வந்திருக்க போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குணா கேவ்ன்றது வந்து கொஞ்சம் நார்மலான ஒரு பிளேஸாக தான் இருந்தது. அந்தளவுக்கு வந்து க்ரௌட் இல்லாமல் இருந்தது. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்தது வரைக்கும் இந்த இடம் சரியான க்ரௌட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோதான். அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குரங்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர குரங்குலாம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவிலெலாம் எப்படி பண்ணி அப்படி பனி வந்து லைட்டாக இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் மாதிரி இருக்கும் குணா கோவில் போகிற அந்த வழி. நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நல்லா ஒரு மக்கள் இல்லாமல் தனியாக நம்ம அந்த நடக்கும்போது தான் அதோட அப்படி ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். தனியாக நம்ம மட்டும் அந்த இடத்துல ஒரு தனியாக ஒரு பனி நடந்து போகிறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குணா கேவுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே பிளாக் எடுக்காதப்போ நீங்கள் கண்ணாடி போகுது. குணா கேவ்ல தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் கோயிங் போகிற வழி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபேமஸாக ஒரு மரம் வேரில் இருக்கும், உட்காந்துட்டு இருக்கேன். இது
இதா டாப்ல உட்காந்துட்டு எல்லாரும் சுபாஷை தேர்னுக்குறாங்க. மக்களே, நம்ம அடுத்ததா பார்க்க வந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக் வியூ. அந்த பில்லர் ராக் வியூக்கு நடுவில் இருக்க பாறைக்குள்ள தான் குணா குகைன்றதே இருக்கு. ஆக்சுவலாக நம்ம இந்த டைம்ல இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபாக் இருந்ததுனால நம்மளால அந்த வியூவை பார்க்க முடியவில்லை. அந்த அந்த பில்லரை பார்க்க முடியல. தனியாக ஒரு 3 பில்லர் 4 பில்லர் தனியாக வந்து ஒரு நிற்கும், மலையிலேருந்து நவுந்து நிற்கும். நான் உங்களுக்கு கோசம் வேணும்னா கன்ஃபார்ம்டாக உள்ள ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ரசித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக் கிளியர் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ½ ஹவருக்கு அங்கேயே வெயிட் பண்ணோம். ஆனால் கிளியர் ஆகலை. அதனால் என்ன பண்ணிட்டோம், அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக போட்டிங் ஹவுஸுக்கு போயிட்டோம். போட்டிங் ஹவுஸில் போயிட்டு அங்கே போய் பார்த்தா மழை தூரிட்டதுனால போட்டிங் கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்து என்ன பண்ணோம், ரூமுக்கு டேரெக்டாக போய் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு டேரெக்டாக போய் 2வது நாள் செகண்ட் டே ட்ரிப்பு இந்த இடத்தோட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே 3 இன்னைக்கு ஃபாரஸ்ட் ட்ரிப்பு. ஆக்சுவலாக ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். இதுதான் ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் கேட்டு. இந்த கேட்டில் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேனில் செப்பரேட்டாக அந்த காரில் வரவங்க பைக்கில் வரவங்களாம் மோஸ்ட்லி இந்த வண்டியில் போயிடுவாங்க. வேனு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ட்ராவல்ஸில் இருக்க வேன் வந்து ஒரு 15 வண்டி மட்டும் தான் அலோடு. அதுக்கப்புறம் அலோடு கிடையாது. இந்த மாதிரி ப்ராப்பராக செக் பண்ணிட்டு பாஸ்போர்ட் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து மூணார் போகிற ரூட். இது ஆக்சுவலாக இது மூணாறு கேரளா போகலாம். ஆனால் அந்த பக்கம் போகிறதுக்கு அலோடு இல்லை. அதனால பாதி வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. காய்ஸ், நம்ம இந்த ரூட்டு தான் போகணும். ஆக்சுவலாக உள்ள ஒரு மரம் விழுந்திருக்கான், அது வெட்டுறதுக்கு போயிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போக வேண்டியது தான். ஃபாரஸ்ட் செக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். போகிறோம் உள்ளே போகிறோம். ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். மக்களே, நம்ம இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் அப்படின்னு வாங்கலாம். இது கொடைக்கானல்லே ஹையஸ்ட்டு சூசைட் பாயிண்ட் இதாமா. ஆக்சுவலாக வந்து ஊட்டியில் ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து சூசைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே நிறைய பேர் சேர்த்துருக்காங்களாம் வந்து. அதனால வந்து நிறைய சேஃப்டி போட்டு வச்சுருக்காங்க.
என்ன இந்த இடத்துலையும் ரொம்ப அதிகமான ஃபாக் இருந்ததுனால நம்மளால் அதை கரெக்டாக பார்க்க முடியல. அப்படியே போகிற வியூலாம் பாருங்கள். இங்கேருந்து நான் அப்படியே இந்த ஃபாரஸ்ட் ட்ரிப் ஃபுல்லாகவே இதாகும். ஃபாரஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 4 hours தான் நம்ம ஃபாரஸ்ட் ட்ரிப் உள்ளே இருக்கணும். 4 மணி நேரம் தான் உள்ளே இருக்கணும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அதுக்கு தான் அலோட் வாங்கியிருக்காங்க. 4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வெளியே போயிடணும். அதனால் நம்ம ஷார்ட்டாக வந்து வீடியோ டப்பு 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 டப்புன்னு ரன் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். மக்களே, இதான் கொடைக்கானல் ஃபாரஸ்ட்டோட வாட்ச் டவர். அப்படின்னா இந்த ஃபயர் டவர்னு வாங்கலாம், அந்த மாதிரி இது ஒரு வாட்ச் டவர். இந்த ஃபயர் ஆகிடுச்சுன்னா எங்கெங்கெல்லாம் ஃபயர் ஆகிருக்குன்னு பார்த்து கீழே வந்து வாக்கி டாக்கியில் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து சிக்னல் கிடைக்காதனால வாக்கி டாக்கியில் யூஸ். அதை வந்து வாட்ச் டவர் வச்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை வியூவெல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த வியூலாம். ஆனால் இந்த வியூவை நம்ம பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணது யாருன்னா வெள்ளைக்காரன். 80லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் போட்டிருக்கான். 80s போட்ட ரோடு இது. இந்த ரோடு எதுக்கு போட்டாங்கன்னா, வெள்ளைக்காரங்க வந்து மூணார் வந்து சண்டை நடக்கும்போது, வார் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ரூட்டுன்னு சொல்லிட்டு இந்த ரூட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வெள்ளைக்காரன் போட்டது தான் இந்த சாலை ஃபுல்லாகவே. அப்போ பார்த்தீங்கன்னா மூணார் டு இந்த கொடைக்கானல், இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ரூட் வழியாக மூணார் வழியாக எஸ்கேப் ரூட்டுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷில் இருக்க எல்லா வெப்பனும் வந்து இந்த ரூட் வழியாக தான் மூணார் வழியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடு சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம மதிகொண்டான் ஃபாரஸ்ட்க்கு போவோம். மதிகொண்டான் ஃபாரஸ்ட்டில் இருந்து ஒரு லேக் ஒன்று போவோம். அந்த லேக்லாம் வேறு லெவலில் இருக்கும். மதிகொண்டான் ஃபாரஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான ஃபாரஸ்ட். அதுக்குள்ளே சூரிய வெளிச்சமே இருக்காது. எப்படி சொல்கிறதுனா ஒரு மூலிகை வனம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதில் கிடைக்காத மூலிகையே கிடையாதுன்ற மாதிரி ஏகப்பட்ட மூலிகை. அதே மாதிரி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு அலோட் கிடையாது, நம்மளுக்கு அலோட் கிடையாது. ஆனால் அந்த ட்ரைபல் பீப்புள், அதாவது காட்டுவாசிங்கன்னு ட்ரைபல் பீப்புள்ஸ், அவங்களுக்கு வந்து அதுக்கு அலோட் இருக்குது. அவங்க வந்து மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளே போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க இது வரைக்கும். மற்றபடி மதிகொண்டான் ஃபாரஸ்ட்குள்ளே யாருமே அலோடு கிடையாது. நிறைய பேர் அதுக்குள்ளே போய் மயங்கி இறந்ததும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடு சொன்னார். அப்படியா நம்மளும் ஆச்சரியமாக தான் கேட்டுட்டு இருக்கோம். ஓகேவா, இதோட அப்புறம் ஒரு பேங்காக் லேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று, கொடைக்கானல் ஒரு லேக் இருக்குல்ல, அதோட பெரிய லேக் பேங்காக் லேக்னு ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அந்த லேக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போகும்போது லைட்டாக மழை பெஞ்சுது. அதனால் என்ன பண்ணிட்டோம், மலையிலேருந்து சரி மலையை ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு லேக்கை உள்ள வரைக்கும் ரொம்ப உள்ளே இறங்கி போகல, மேலோட்டம் வந்து லேக் மட்டும் கொஞ்சம் வியூலாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கங்கே கொஞ்சம் அந்த டாய்லாம் வச்சு புலி, யானை, பொம்மன்லாம் வச்சு காமெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக வண்டி. மக்களே, கொடைக்கானல் ட்ரிப் இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் நேராக ரூமுக்கு போகிறோம், செக் அவுட் பண்ணுறோம், நேராக சென்னை போகிறோம். இந்த வாட்டி ஃபேமிலியோட வந்ததுனால நிறைய இடம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இருந்தாலும் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் ரைடு வந்து வல்கரா போகிறோம். அங்கே போயிட்டு நல்லா வீடியோ எடுத்து போடுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு தான் சென்னையில் இருப்பேன். இன்னைக்கு சென்னையில் இருக்க மாட்டேன், மழை வேற பெய்யுதுங்க பாருங்க.